வெல்கம் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சமையலுக்கு அப்புறம் வீட்டில் வேறு என்னென்ன வேலைகள்ங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது தாங்க இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி சூப்பரான டிஃபன் ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். இது என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த தக்காளி குருமா சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு தோசையோட தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. குக்கரில் ஆயில் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டு சோம்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து அதை எண்ணெயில் சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே நம்ம இட்லி தோசைன்னு செய்கிறப்போ அதுக்கு சட்னியே செய்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க விருப்பப்பட மாட்டாங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்கிற இந்த டைமில் தேங்காவை கீறி பல்லாக நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சிட்டு தேங்காய் கூட ஒரு 1/2 ஸ்பூன் கசகசாவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலையும் சேர்த்து நம்ம அரைச்சோம் அப்படின்னா தக்காளி குருமா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாதத்தில் இந்த தக்காளி குருமா சேர்த்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதாவது சமையலை மட்டும்தான் நமக்கு பெரும்பாலும் என்னதுன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னால் சமையல் பண்ணிட்டாங்க, பாத்திரம் கழுவினா வீடு கூட்டி தொடச்சிட்டு அப்புறம் துணி துவைச்சா அவங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறோம். அப்படி இல்லைங்க, அதையும் மீறி நிறைய வேலைகள் இருக்குது. அதை நான் ஒரு சிலதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் லென்த்தாக வீடியோ போனாலும் வியூஸ் போகாது. அதே சமயத்தில் எனக்கும் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் வரும். கட்டாயம் யூடியூப்பில் வருமானம்னு ஒன்று வரும்போது கட்டாயம் நல்லா ஸ்டோரேஜ் உள்ள ஒரு ஃபோன் வாங்கிட்டு கொஞ்சம் லென்த்தியாக என்னோடய அன்றாட வேலைகளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கட்டாயம். வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வதங்கிடுச்சு. இந்த டைமில் 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் எப்போவும் சொல்கிற மாதிரி இப்போ ஈக்குவலாக தான் நான் எடுப்பேன். இஞ்சி 100 கிராம் எடுத்தால் பூண்டு 100 கிராம் எடுப்பேங்க. 2 ஈக்குவலாக அரைச்சி எண்ணெயெல்லாம் எதுவுமே சேர்க்க மாட்டேன். மிக்ஸி ஜாரில் நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுவேங்க. அப்படி தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு தக்காளி நல்லா நறுக்கி வச்சுருந்தேங்க. அதையும் சேர்த்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டோம் அப்படின்னா நல்லா மசிய வதங்கி வரும். கொஞ்சம் நல்லா அந்த மசிய வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துருக்குறேங்க. இந்த தக்காளி குருமாவுக்கு சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதாவது நான்வெஜ் பிரியர்களுக்கு சில சமயங்கள் இந்த சைவனாலே அலர்ஜியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி தக்காளி குருமா நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த நான்வெஜ்ஜோட ஃப்ளேவரோட இந்த தக்காளி குருமா வச்சு 2 தோசை சாப்பிட்ற இடத்துல 4 தோசை சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ அந்த மசாலாவோட ராஸ்மெல் போக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டு அரைச்சி வச்ச தேங்காயை சேர்த்துடுங்க. அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துட்டு அந்த பவுலில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி விட்டுக்கோங்க. இந்த குருமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம தோசைக்கு தொட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தண்ணி மாதிரி இருந்தால் குருமாவோட டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. நான் அதனால் திக்காக தான் நான் செய்வேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்குமே கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருந்துச்சு. எனக்கு தக்காளி நல்ல புளிப்பான தக்காளி, அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன். உப்புமே கம்மியாக இருந்ததுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ராஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி குருமா. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கசகசாவும் நிலக்கடலையும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல ஒரு திக்கான ஒரு பக்குவத்தில் இருக்கும். இப்போ 3 விசில் நல்ல விசில் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக மணக்க தக்காளி குருமா ரெடியாக இருந்துச்சுங்க. கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த தக்காளி குருமா நீங்கள் செய்து பார்த்துட்டு கட்டாயம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது மத்தியான வேலையில் பார்த்திங்கன்னா கோதுமை ரேஷன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஒரு 2 கிலோ கோதுமை கிடச்சிதுங்க. அதை முரத்தில் கொட்டி நல்லா புடச்சிட்டு நம்ம கழுவுனா தான் அந்த தூசு தும்பெல்லாம் சுத்தமாக போகும். பச்சரிசியுமே போன மாதம் வாங்கின பச்சரிசி மீதி ஒரு 2 கிலோ அளவுக்கு இருந்துச்சு. இப்போ அதுவுமே புட்டு மாவெல்லாம் காலி ஆகிட்டதுனால 2மே நல்லா க்ளீன் பண்ணணுங்க. கோதுமையை பொறுத்த வரைக்கும் புடச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் அந்த தூசு கல் இதெல்லாம் பிறக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாங்க கழுவணும்.
நான் வந்து இந்த புடைக்கிறத பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாகிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். எங்க அம்மா வந்து அந்த நாளையில ரேஷன்ல அரிசியெல்லாம் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தான் புடைப்பாங்க. பெரும்பாலும் அப்போலாம் பார்த்தீங்கன்னா, நார்மலா கடையில வாங்குற அரிசியே பார்த்தீங்கன்னா, கல் இருக்கும். இந்த மாரி பறைக்கித்தான்னு சொல்லி நம்மள ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமோ அல்லது சனி, ஞாயிறு லீவு டைம்லயோ நம்மள கல்லு பொறுக்க சொல்லுவாங்க. சரியான கோவம் வரும் நமக்கு. அப்போ நெறைய நேரம்லாம் அடியெல்லாம் கூட எங்க அம்மாகிட்ட வாங்கியிருக்கிறேங்க. ஏன்னா கல்லு பொறுக்கணுன்னா உட்காந்து தூக்கமா வரும் நமக்கு. கல்லு பொறுக்கவே பிடிக்காது. அவன் மாட்டேன்னு சொன்னா அடியெல்லாம் கூட விழுகும். அந்த மாதிரி ஞாபகம் தான் வந்துச்சு எனக்கு, கோதுமைய புடைக்கும்போது. நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, உங்க வீட்ல நீங்க ரேஷன்ல கோதுமை வாங்குனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இந்த தடவ வாங்குன கோதுமையில நெறைய தூசி இருந்துச்சு. அதே சமயத்தில நெறைய கல்லுமே இருந்துச்சுங்க. அதனால கொஞ்சம் 2 கிலோ கோதுமை புடைக்கிறதுக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாரி நமக்கு புடைக்க தெரிஞ்சதுனால சுத்தம் பண்றோம். கடையில வாங்குற கோதுமை ஏனோ தெரியல, எங்களுக்கு அந்த சப்பாத்தியோ, அந்த பூரியோ எங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கிறதே இல்ல. அதனால கோதுமை வந்து ரேஷன்ல வாங்குறப்ப இந்த மாரி வாங்கி நல்லா சுத்தம் பண்ணி, இது கொஞ்சம் வேலை தான். ஆனாலும் நமக்கு அந்த டேஸ்ட்டு பிடிச்சதுனால, வாங்கிட்டு வந்து இந்த மாரி ஒவ்வொரு தடவையும் நல்லா புடைச்சு, க்ளீன் பண்ணிட்டு, கல்லு மண் இல்லாம, கல்லெல்லாம் பெரக்கி எடுத்து தூர போட்டுட்டு, பாத்திரத்தில போட்டு, நல்லா கழுவிட்டு வெயில்ல 2 நாள் காய விட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா, அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும். நான் இன்றைக்கி 1 கிலோ வந்து கோதுமை மாவா அரைக்க போறேன். 1 கிலோ வந்து கோதுமை ரவையா அரைக்க போறேங்க. உப்புமா இதுகளுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். பாயாசம் செய்கிறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து புடைச்சு முடிச்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். எவ்வளோ தூசு இருந்துச்சு, எவ்வளோ மண் இருந்துச்சுன்னு சொல்லி கோதுமையில அவ்வளோ இதா இருந்துச்சுங்க. சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட தூசே இருக்காது. அப்படியே கடையில வாங்கின கோதுமை மாரி இருக்கும். இந்த தடவ என்னன்னு தெரில, ரொம்ப அது என்னன்னே தெரியல. ஒரு மாரி கருப்பு கருப்பா வேற கிடந்துச்சு. நெறைய மண் இருந்துச்சு. இப்ப நான் எடுத்து கையில காமிக்கிறேன். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அவ்வளோ மண் இருந்துச்சுங்க. 2 கிலோ கோதுமைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு குப்பை இருக்குமாட்டிருக்கு. அந்த அளவுக்கு இருந்தது. சமையல் வேலைய தாண்டி இந்த மாரி எக்ஸ்ட்ரா வேலைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த கோதுமைய புடைச்சு முடிச்சுட்டு, அதே சமயத்தில பச்சரிசியில வந்து உங்களுக்கு இந்த தடவ நெல்லோ, இல்ல தூசியோ எதுவுமே இல்ல. ஆனா அது ஒரு மாரி பவுட்ரு மாரி இருக்கும். அதனால நம்ம புடைச்சிட்டு நம்ம கழுவினோம் அப்படின்னு சொன்னா, அந்த பவுட்ரு மாரி இல்லாம நல்லா வெளேர்ன்னு வரும். புட்டு வந்து பார்த்திங்கன்னா, ரேஷன்ல வாங்கின பச்சரிசியில செஞ்ச மாரியே இருக்காது. அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த கோதுமையுமே பார்த்திங்கன்னா, இந்த மாரி க்ளீன் பண்ணிவிட்டு, நம்ம அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி உடனே தோசை சுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லா கோதுமையுமே புடைச்சாச்சு. எனக்குமே கீழே உட்காந்துட்ருக்க முடியல ரொம்ப நேரம். சரி இந்த இடத்த க்ளீன் பண்ணி கூட்டி குப்பையை அள்ளிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசியை நம்ம புடைச்சிக்கலான்னு சொல்லி எந்திரிச்சிட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் எனக்கு கீழே உட்காந்துருந்தாலும் அந்த கால் வலி இருக்கிறதுனால உட்கார முடியல. ஆனால் நிறைய வீடுகளில் அம்மாவோட உடம்பு வலி இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, அவங்களோட வேலைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா வந்து வேலை செய்கிறப்போ என்னைக்காவது அது கஷ்டமாக இருக்குமா இல்லையான்னு யோசிச்சிருக்கீங்களான்னு யோசிச்சு பாருங்கள். சில நேரங்களில் வயசாகும்போது கீழே உட்காந்து இந்த மாதிரி நம்ம புடைக்கிறதோ இல்லை க்ளீன் பண்ணுறதோ, கீழே உட்காந்து ஏதாவது வேலை செய்கிறதோ கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். பாருங்கள், கூட்டி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இந்த 2 கிலோ கோதுமைக்கு எவ்வளோ குப்பை அப்படின்னு சொல்லி. இது தவிர இந்த குப்பையை அள்ளி தூர போட்டுட்டு அடுத்தது பச்சரிசியும் கூட புடைக்கணும். பச்சரிசி எனக்கு 10 நிமிஷத்தில் புடைச்சி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா அதில் இருந்து அந்த பொடி தானே நம்ம க்ளீன் பண்ணணும். அதில் நெல் எதுவுமே இல்லை. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நான் இன்னுமே வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்தது பச்சரிசி தான் புடைக்க போகிறேன். அதாவது இது வந்து வீட்டு வேலைகள். இந்த வீட்டு வேலைகளை தாண்டி நான் இன்னும் என்னென்ன வேலை செய்கிறேன், எனக்கு என்னென்ன இதை விட சமையல், அதுக்கு அடுத்து எனக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த கோதுமை புடைச்சிட்டு கழுவலான்னு பார்க்கும்போது வெயிலே இல்லைங்க. கோதுமையை நம்ம கழுவி நம்ம காய வைக்கும்போது நல்ல வெயில் இருந்தால் தான் பூசணம் பிடிக்காமல் கோதுமை வந்து நல்ல காஞ்சு வரும். இல்லை அப்படின்னா ஈரம் இருந்துச்சுன்னு சொன்னால் சீக்கிரம் பூசணம் பிடிச்சிடும் மாவும். அதனால் சரி ஓகே, நாளைக்கு வெயில் அடிச்சதுன்னா கழுவி காய வச்சுக்கலான்னு சொல்லி ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். பச்சரிசியுமே அதே மாதிரி தான்.
நாளைக்கு வெயில் அடித்ததுக்கப்புறம் தான் நல்லா கழுவிட்டு நிழலில் தான் உணர்த்துறதா இருந்தாலும் கொஞ்சம் அந்த வெயிலோட அந்த சூடு இருந்தால் தான் நமக்கு பச்சரிசி மாவுமே நல்லாயிருக்கும். நான் புட்டு இடியாப்பத்துக்கெல்லாம் நம்ம வந்து மாவை கழுவி சுத்தம் பண்ணி நல்லா காய வச்சு பொடி பண்ணும்போது அதோட தன்மை வந்து நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது குளிர்ந்தாலும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சீக்கிரம் மாவு வந்து கெட்டு போயிடும். அதுக்காக நம்ம வெயில் நேரத்தில் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. பச்சரிசியெல்லாம் இப்போ புடச்சி எடுத்து வச்சாச்சு. பச்சரிசியில் பார்த்திங்கன்னா லேசான கொஞ்சம் பொடி தான் இருந்துச்சு. சரி தரையை கூட்டி விட்டுடலாம். அதாவது அடுத்து நான் கோதுமை காய வைக்கிறது, பச்சரிசி நான் என்ன பண்ணுறேங்கிறதெல்லாம் உங்களோட நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கட்டாயம். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறத வச்சு தான் நானும் வந்து யூடியூப் ஆரம்பித்தது. ஏதோ ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுனால தான். 40 வயசுக்கு அப்புறம் நம்மளோட தேவைகளுக்காக பிள்ளைங்ககிட்டேயோ ஹஸ்பண்ட்கிட்டேயோ போய் நிற்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தினால தான் யூடியூப் ஆரம்பித்தது. இதை தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா தையல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பச்சரிசியுமே நம்ம எல்லாம் புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் முருங்கைக்கீரை பக்கத்து வீட்டில் கொடுத்தாங்க. அதை வந்து உருவி எடுத்து வச்சிடலான்னு முருங்கை பொடி செய்கிறதுக்காக நல்லா உருவிட்டு பேப்பரில் காய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு முருங்கை பொடிக்கு ஒரு 2 நாளில் நல்ல இலை காஞ்சி ரெடி ஆகிடும். இப்படி தாங்க என்னோடய வேலைகள் ஓடிட்டே இருக்கும். டெய்லரிங்குங்கிறது எனக்கு ரொம்ப மனசு திருப்தியான ஒரு விஷயம். என்னோடய மிஷினுக்கு தெரியும் நாங்கள் மனசு சங்கடமாக இருக்கேனா ஹாப்பியாக இருக்கிறேனாங்கிறது. அந்த அளவுக்கு எனக்கு சமையலை தாண்டி ரொம்ப மனசுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடியதுன்னா தையல் தாங்க. அந்த வீடியோவும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். கட்டாயம் நான் ஒரு ஃபோன் வாங்கினேன் அப்படின்னா உங்களுக்கு லாங் வீடியோவே நான் போடுறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.